அடுத்ததாக எண் 18 6ஆம் வகுப்பு A4 பிரிவை சேர்ந்த வைஷ்ணவ் ராகுல் ராவ் தன் வசீகரமான பேச்சால் பேச வந்திருக்கிறார். நான் வைஷ்ணவ் ராகுல் ராவ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நடுவர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் என்று சொல்லி நான் விரும்பும் பாரதம் என்னும் தலைப்பில் பேசப் போகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. உலக அளவில் மக்கள் அதிக தொகை கொண்டு பல்வேறு மதம், இனம், மொழி என பல பிரிவுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்ட நாடு எங்கள் பாரத நாடு. அதிகமாக செலவழிக்கப்பட்டு காந்தியை பெற்ற நாடு எங்கள் பாரத நாடு. பல திறமையாளர்களை முன்னணி நிறுவனங்கள் தலைமை பொறுப்பில் அமர வைத்ததும் எங்கள் பாரத நாடு. மக்களால் மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கொண்ட நாடு. சந்திரயானையை நிலவிற்கு வீசி உலகில் வெற்றி பட வைத்ததும் எங்கள் பாரத நாடு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தும் இந்நாடே. முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. சிந்தனையில் 1000 மன்னம் வளர்ந்து சிறந்து நிற்கும் என்று பாடினார் பாரதி. அதுபோல் நானும் இன்று பாடப்போகிறேன். ஞானம் வளர உலகிற்கு திருக்குறள் வழங்கியது இந்நாடே. கல்வி அறிவு வளர என்னை மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் பள்ளியில் மேடை ஏய்த்து பேச வைத்ததும் இந்நாடே. சதுரங்க வழங்கியது இந்நாடே. வில்வித்தை என பல வெற்றியிடம் பிடித்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி என் மனதில் இறுதி என் வியூரா வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம் என்று வழங்கினோ. பாருக்குள்ள நல்ல நாடு எங்கள் பாரத தாய் தமிழ்நாடு. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். பாரதம் தாக்கிட தன்னல போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசியம் இது, ரத்தம் சிந்திய தேசியம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பிறவி என்று இருந்தால் என்னை பாரதத்திலேயே பறக்க வையுங்கள் இறைவா. காலமோ சுருங்கி கருத்தோ பெருகி பேசின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேசி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாருக்குள்ளே நல்ல நாடு என் பாரத நாடு என்றும் வேற்றுமை கலைந்து ஒற்றுமையோடு விளங்கும் நாடு, எல்லா துறையிலும் சிறப்புற்று விளங்கும் நாடு என்று கூறி நம்மிடம் சுதந்திர உணர்வை ஏற்படுத்தி சென்ற வைஷ்ணவ் ராகுலுக்கு நன்றிகள்.